ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பேர் கோடிலிங்கம். இப்ப விஜய் இப்ப யாரு கூட கூட்டணிங்கிறத விட அவருக்கு மக்கள் மத்தியில நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது. அவர் யாரோட கூட்டணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா அவர் தன்னிச்சையா இருந்தாலே ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவரோட கொள்கை எல்லாமே நல்ல விதமா அவர் செயல்படுத்தினாலே தொடர்ந்து அரசியல் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. வணக்கம், நான் பூர்ண விஜய் பூபாலன், வழக்கறிஞர், திருவாரூர்ல இருந்து. விஜய் யாருடன் கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. இது ஒரு பதில் சொல்லக்கூடிய மாதிரியான கேள்வி இல்லை. ஏன்னா யாரோட வேணாலும் யார் வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம். அரசியலுங்கிறது இன்னைக்கு நிரந்தர எதிரியும் இல்லாதது, நிரந்தர நண்பரும் இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிறது. இதில் அவர் யாரோட வேணாலும் வச்சுக்கிட்டோம், ஆனால் பொதுமக்களுக்கு நன்மைகளை செய்யட்டும். அவர் கூட்டணி வைக்கிறது பொதுமக்களுக்கு உதவிகரமாகவும் பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் இருந்தால் நன்றாக இருக்கும். அவர் விஜய் ஏடிஎம்கேல கூட்டணியில் போகிறது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏடிஎம்கேல கூட்டணி வச்சுக்கிறது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற ஏற்கனவே ஏடிஎம்கே முதல் அமைச்சிருக்குல்ல, மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு, அதனால இருக்கும். விஜய் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தனிச்சையாக கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. அந்த இதில் தான் அவரும் இருக்கார். அவர் இப்போதைக்கு மக்களோட கூட்டணி வச்சு முதல் தேர்தலில் வேறு எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்காமல் சீமான் மாதிரி ஒரு முதல் தேர்தல் கூட்டணி இவர் மட்டுமே தனிச்சு நின்னா இவரோட செல்வாக்கு என்ன, இவரோட மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இவர்கிட்ட பேர் இருக்குது, புகழ் இருக்குது அப்படின்றத காட்டிடும். அதனால் இவர் தனிச்சு நிற்கிறது தான் இவருக்கு இவரோட பலம் என்னன்றது மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இவர் தனிச்சு நிற்கிறதே பெஸ்ட்டுன்னு நான் என்னோட கருத்து. அரசியல் கட்சி தொடங்கிய உடனே தனிச்சு நின்று இன்ன வரைக்கும் ஆட்சி அமைச்சதுக்கு தமிழ்நாட்டில் எந்த சாத்தியக்கூறும் இல்லை. இவருக்கு சினிப்பில் இருந்து உள்ள வந்திருக்காரு. அது ரசிகர் கூட்டமாக தான் இருக்கு. இப்போ அரசியல் கட்டமைப்புக்குள்ள இன்னும் வரல. அப்படி ஒரு கட்டமைப்பு கொண்டு ஒரு மற்ற, அதாவது ஏடிஎம்கே, பிஜேபி இந்த மாதிரி கூட்டணி அமைச்சா ஆட்சியில் ஆட்சி மாற்றத்துக்கான இடம் சாத்தியக்கூறு இருக்கு. இப்போ என்னன்னாக்கா விஜயோட சின்ன பசங்களாம் இருப்பாங்க. சின்ன பசங்களுடைய இது விஜய் விஜய் விஜய்ன்றாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும். ஆனால் ஓட்டு போடணும்னாக்கா விஜயோட இது தனிமையை ஆழ்மையை காட்டணும். ஆழ்மையை காட்டணும்னாக்கா கூட்டணி வைக்காமல் இருந்தால் தான் ஆழ்மையை காட்ட முடியும். இல்லை கூட்டணி வச்சா, கூட்டணினாக்கா மொத்தம் எல்லாருமே அந்த அவங்களும் இவங்களும் ஒன்று சேர்ந்தாங்கனாக்கா கழுதை தான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு விஜய்க்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. தனிமையாக இருந்தால் எவ்வளோ இது வாங்குறாப்புலன்றது தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ எங்களுடைய இது இப்போ செய்வாப்புல, விஜய் ஒரு வந்தால் செய்வாப்புலன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் தனியாக இருந்தால் தான், கூட்டணின்னு போயிட்டா எங்களுக்கு தேவையில்லை, லோட்டாவை கூட போட்டுட்டு போயிடுவோம். இதே எங்களுடைய கருத்து.